Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சூப்பரா village style chicken curry எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். அது கூடவே 10 ல இருந்து 12 பேடிகே சில்லி, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் பெப்பர்கார்ன்ஸ், கொஞ்சமா லவங்கம் எடுத்துக்கிறேன், ஒரு 2 டீஸ்பூன் உடைச்ச கல்ல, அரை டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு தனியா எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தக்காளியை எடுத்து நான் நறுக்கி வச்சுருக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக புதினா, நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை வந்துட்டு செப்பரேட்டாக நான் நீட்டாக அறுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் தேவையான அளவுக்கு, ஒரு பச்சை மிளகாய், அது கூடவே நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கசகசா அப்புறம் கேஷ்யூவை வந்துட்டு நான் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம வந்துட்டு ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு 1 மினிட் வந்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அது கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேமில் வந்துட்டு இதை நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ கொழும்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸை வந்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த மசாலா வதக்கும் போது நம்ம ஸ்டவ்வை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எவ்வளோ நல்லா வதக்க முடியுமோ அவ்வளோ நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு அசிடிட்டி பிரச்சனையும் நெஞ்செரிச்சலும் இருக்காது. நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காயும் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். அது கூடவே இப்போ தக்காளியை சேர்த்துட்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்ச கசகசா, கேஷ்யூ, கொஞ்சமாக புதினா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதை சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 குக்காக இருக்குது. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி ஆட் பண்ணாமல் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் ஆயிட்டு பிறகு மிக்ஸி ஜாரில் நம்ம தண்ணி சேர்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம ஆட் பண்ணி கொழும்பை வந்துட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ கறியும் நல்லா வெந்துருச்சு, கொழும்பும் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.